வந்து நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 பைப்பு வருதுன்னா அந்த 10 பைப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆணி வச்சு நம்ம வந்து 2 பைப்பு கட்டுவோம். மற்ற வந்து 5 ஆணி அடித்து நம்ம வந்து நெருக்கி வந்து நம்ம வந்து பைப்பை வந்து கட்டி விடுவோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அண்ணன் தான் சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி 5 ஆணி அடிக்கிறது வேஸ்ட்டுடா, இந்த மாதிரி வந்து 2 சைடு மட்டும் ஒரு ஆணி வச்சுட்டு கெட்டு கம்பி போட்டு ஜோராக கட்டிட்டேன்னா பக்காவாக நிற்கும், சூப்பராக இருக்கும், வேலை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், ஆனால் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லி தந்த மாதிரி தான் இன்ன வரைக்கும் நம்ம வந்து பைப்பு கட்டுறது எல்லாமே அதே மெத்தடில் தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். பார்த்தா தெரியும் 2 சைடு ஆணி வச்சுட்டு 2 கெட்டு கம்பி போட்டு நம்ம வந்து ஜோராக இறுக்கி கட்டியிருக்கோம். கட்டிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சுற்றில வச்சு டைட் பண்ணிட்டா போதும், தாராளம் நின்றுக்கும். இதே இது 10 பைப்பு அப்படின்னா சென்டரில் ஒரு ஆணி வச்சு அப்போ வந்து மொத்தம் 3 ஆணி வைக்கணும். 2 சைட்லேயும் வச்சுக்கணும், அதேமாதிரி சென்டர்லேயும் ஒரு ஆணி வச்சு நம்ம கெட்டுனிங்கன்னா பக்காவாக ஜம்முன்னு நின்றுக்கும். 2 ஆணி வச்சாலே போதும். இருந்தாலும் நம்ம வந்து சென்டரில் ஒரு ஆணி போடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ரீசனுக்காண்டி கூட ஒரு ஆணி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதேமாதிரி பார்த்தா இப்போ தெரியும் கிளியராகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து கீழே ஒரு இடத்துல கட்டு போட்டிருக்கோம், அதேமாதிரி மேலே ஒரு இடத்துல கட்டு போட்டிருக்கோம். அதேமாதிரி எஜ்ஜில் பார்த்திங்கன்னா அது பைப்பு வர இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கெட்டு போட்டிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம கெட்டு நம்ம வந்து ஆணி அடித்து கெட்டு கம்மி போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ ஆணி போட்டிருக்கு, எப்படி கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏகப்பட்ட ஆணி போட்டிருக்கோம். அதாவது 2 பைப்புக்கு வந்து ஒரு ஆணி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய ஆணி போட்டிருப்பாங்க. அதேமாதிரி கெட்டு கம்மியுமே அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கும் அதுக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதில் வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சதில் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு 6 ஆணி கிட்ட 6-7 ஆணி யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லெங்க்த்துக்கு, அதாவது ஒரு சைட்டுக்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 ஆணி கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஆணி நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் வந்து ஆணி குறைவாக போட்டிருக்கனால வந்து டைட் ஆகாது அப்படின்லாம் கிடையாது, பக்காவான டைட்டில் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து அடுத்து வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிடுங்க. எல்லா சைட்டுக்கும் இதே மாதிரியே வந்து ஆணி அடித்து நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிபி பாக்ஸை மட்டும் தலைக்கு மேலே வந்து வைக்கிறாங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியலை, தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா